நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் குடிக்கிறோம். அங்க ஞாபகம் இருக்கு இல்ல? இருக்கு. அங்க இருந்து ஆட்டோல அவங்க சொல்லிதான் இருக்குங்க. எப்படி என்ன குடிச்சாங்கலாம் தெரியல, பட் somehow அது ஹிட் ஆயிடுச்சு. எங்களால ஹேண்டில் பண்ணி மேல எடுத்துட்டு போற அளவுக்குலாம் முடியல. நான் இருக்கேன், அவங்க இருக்கு பக்கத்துல. யாருமே நான் போய் அந்த மாதிரி நடு ரோட்ல ஃபுல் நைட் உட்காந்துருப்பேன்னு இருக்காதுல்ல. ஒருத்தர் போட்டிருந்தாரு, மணி 3 கீர்த்தனா கையில போன். சந்தான டைலாக். கமெண்ட் வந்துட்டு அட்லியே காப்பி அடிப்பாப்ல, நீங்க ராஜா ராணி. காலேஜ் வாசல்ல யாரும் இல்லாத இடத்துல எங்க பார்த்தோமோ அதே இடத்துல பூவெல்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பேசாம ஒண்ணு பண்ணுவோம், வெள்ளிகள்ல இருப்போம், எப்ப அவங்க ஒத்துக்கிறாங்களோ போகணும்னு ஆசை இருக்கு, வெளியே போயிருக்கணும்னு ஆசை இருக்கு, படத்துக்கு போயிருக்கோம், தனியா படத்துக்கு போயிருக்கோம்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார விட்டானுங்களா ஒரு வாட்டி பிடிச்ச உட்கார விட்டானுங்களா இருக்கு. பட் ஆனா என்ன இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து 2014 15 போயிட்டு நான் இவங்க கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு நாள் நான் இருந்திருக்குமானே தெரியல. இன்னைக்கு தெரியல, வந்துட்டோம், நாங்க சொல்லிடலாம் நாங்க நல்லா இருக்கோம், இது சூப்பர் ஈஸி இது அப்படிலாம் சொல்லலாம். அது நடந்ததுன்னா தெரியல எனக்கு. காலேஜ் முடிஞ்சு நான் வந்து வேற ஒரு ஊர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திருப்பி அலுமினைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலுமினைக்கு இது வேற 96 சொல்லிடாதீங்க. உடனே வந்து சன் இல்லா அப்படின்னு சொன்னோம்னா ஆன்டிக்கு வந்து இன்னும் டவுட், இவன் தங்கச்சி கிட்ட பேசுறானா அவங்களா கேள்வியா கேட்குறது, ஜெனி தான் ஆன்டி, ஜெனி அப்படி அது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட தான் கால் பண்ணி கேட்பாரு யாருன்னா வராங்களா என்ன, அப்படி ஸ்டைலா எடுப்பேன் அந்த அங்கிள். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் கப்பல் கூட தான் இருக்க போகுது. ஜெனிஃபர், நிர்மல். ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்திச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நீ நான் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையில கிடைக்காம போயிட்டாங்களே, எங்கடா இருக்காங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளவு ஒரு கியூட் கப்பல் நீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு உங்க லவ் ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன். உங்களோட லவ் எப்போ ஆரம்பிச்சது? எங்க லவ் வந்து ஆக்சுவலி எப்போ எல்லார் மாதிரி நார்மலா வந்துட்டு பார்த்தோம், ப்ரப்போஸ் பண்ணோம், அதுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா, நாங்கள் ஒரே காலேஜில் படித்தோம், யூஜி ஒரே காலேஜில் பண்ணோம். ஆனால் வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் 2 பேரும் பேசிக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு ஹாய் கூட சொன்னதுக்கு ஒரே கிளாஸில் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் ப்ரோ, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், பாய்ஸ் ஸ்கூல் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ எப்போவுமே ஒரு பசங்களை சுற்றி ஒரு கேங் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு இவங்களை தெரியும். அட்லீஸ்ட் நான் அசியூம் பண்ணியிருந்தது அந்த மாதிரி தான். நீ மேபி ஸ்டார்ட் பண்ண, ஹவ் வாஸ் இட் ஃபார் யூங்கிறது? பசங்களோட இருந்திருக்கேன், பசங்களோடய தான் இருப்பேன். ஸோ அவங்க வந்து கல்ச்சுரல்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு, நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மெக்கானிக்கலோட ஹெட்டு. ஸோ அதனால வந்து தெரியும் ஜெனிஃபர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் பேச பயம், பேச அந்த பிடிக்கும், ஓகே நல்லா அழகாக இருக்காங்களே அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். பட் ஆனால் பேசணுன்னு பெருசாக ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ 4 years went off. ட்ரை பண்ணாலும் கெடுத்து விட்டுருவாங்க பசங்க. அது நானும் கெடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வரும்னு தெரியும். அதனாலேயே வந்து அதை வந்து அதுக்கான ட்ரையே பண்ணல. ஸோ 4 years போச்சு. ஃபேர்வெல் டே அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கும் தெரியும், அந்த பேர் தெரியும், இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஃபேர்வெல் டே அன்னைக்கு வந்து சும்மா கேஷுவலாக கிராஸ் பண்ணும்போது ஆக்சுவலி பேசுறதுக்கான ஒரு அவசியம் ஏற்படல. பேசிக்கிறதுக்கு பெருசா அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆமா, அவங்க இருப்பாங்கன்னு மட்டும் தெரியும். பட் தெரியக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். ஸோ இருக்காங்கன்னு தெரியும், அவ்வளோதான். ஃபேர்வெல் அன்னைக்கு வந்துட்டு நம்ம யோசிச்சு வச்சிருக்கிறது என்னன்னா வந்து எப்பவுமே பசங்க கூட இருந்துட்டு பெருசா வந்து லைட்டா சீன் போடுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து ஃபேர்வெல் அன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் இல்லையா, அப்போ நான் வந்து தற்செயலா ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டேன். சும்மா நான் உள்ள போறேன், இவர் வெளியில வராரு. ஸோ எனக்கு வந்து நான் பார்த்த டைம்ல எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. ஐயோ இப்போ இந்த பையனை நமக்கு தெரியும், இப்போ சிரிக்கணுமா வேணாமா, பேசணுமா பேசக்கூடாதா, ஒரு மாதிரி நான் ஆக்வர்டா இருந்த டைம்ல அவங்க வந்துட்டு he gave a nice smile, ஒரு சும்மா ஒரு ஆமா ஒரு தெரியல, ஒரு பயத்துல வந்து அது ஸ்பாட்ல மொமெண்ட்ல கிரியேட் ஆயிருது. ஒரு அழகான ஒரு courtesy smile கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்மைல், அந்த ஜெஸ்டர் ஆக்சுவலி வந்துட்டு என்னோட நிறைய அசம்ஷன்ஸ் பிரேக் பண்ணுச்சு. ஓகே ரொம்ப கேஷுவலான பர்சன் போல இருக்கு. ஆமா அந்த மாதிரி.
ஸோ அவ்வளவுதாங்க இங்க காலேஜ்ல காலேஜோட அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களுக்கு அவர் ஃபாலோ பண்றாருங்கிறது தெரியும். இந்த மாதிரி நம்மள இல்ல எதுவுமே தெரியாது. எதுவுமே இல்ல. அவங்க அந்த time ல. பண்ணவும் இல்ல எதுவும், அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க அவ்வளவுதான். ஓகே. அந்த காலேஜ் முடிச்ச அடுத்த வருஷம் he had to go to another country வேலை செய்யறதுக்காக. லவ் பரிமாறி அப்ப கிடையாது, அப்ப காலேஜ் கிடையாது. டைம்ல Okay. பசங்க கிட்ட சொல்றதுக்கே ஒரு பயம் தான், எங்க இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவாங்களோ லைட்டா அதனால தெரிஞ்சாலே அப்படின்றதுனால வெளியவே சொல்லிக்கல, உள்ளவே இருந்த ஒரு விஷயம் தான் அது. பட் காலேஜ் முடிஞ்சு நான் வந்து வேற ஒரு ஊர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு நான். அப்போ திருப்பி அலுமினைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலுமினைக்கு, இது வேற 96ன்னு சொல்லிடாதீங்க, நிறைய ஸ்கெட்ச் போடுவோம். ஸோ அலுமினைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து சும்மா டெக்ஸ்ட் பண்ணேன் நான். பட் இது டெக்ஸ்ட் பண்ண ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு பொண்ணுக்கு ரேண்டமாக டெக்ஸ்ட் பண்ண முடியாது. அப்போல்லாம் ஃபேஸ்புக் தான், ஆமா. ஃபேஸ்புக்ல போயிட்டு ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி அக்காவா? ஐயோ ஆமா ப்ரோ, Seriously? சீரியஸா ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுதுக்கு காரணம் அந்த ஜெஸ்டர் தான். சரி ஓகே கேஷுவலான பர்சன் தானே, நம்ம பிரதீப் ஆச்சு அந்த மாதிரி தோணுச்சு. Okay. அப்போ வந்து அவங்க ஹாய் அக்கான்னு சொல்லவும் எனக்கு லைட்டா நெஞ்சில வெடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அக்கான்ட்டா அப்படின்னு. உங்களுக்கு ஆசை இருந்துச்சு கொஞ்சம் லைட்டா. இல்ல ப்ரோ அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் அது அக்கான்னு சொன்னதுனால, தங்கச்சின்னு சொன்னதா ஓகே. ஆமா எனக்கு தங்கச்சி வேணா சொல்லிக்கோ அப்படிதான் இருந்துச்சு. அக்கான்னா ஐயோ அப்படி ஆமா ஆமா. ஃபீலிங்ஸ் வரும். ஆமா அப்புறம் எனக்கே வந்து புரிஞ்சுது, மேபி நான் எதுவும் தப்பா எடுத்துடக்கூடாது, வேற ஏதோ இன்டென்ஷன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சேஃப் சைட்ல அக்கான்னு சொல்றாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் விட்டுட்டேன், ஓகே சொல்ற வரைக்கும் சொல்லட்டும், எப்போ தோணுதோ அவங்களே மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நாங்க அதை நோண்டல. ரொம்ப நாளைக்கு அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களே அதை ரியலைஸ் பண்ணி அவங்களே அதை மாத்தி he started calling me ஜெனின்னு அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் இருந்துச்சு. யா பசங்க அப்படி போக பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான். என் வீட்டிலலாம் வந்து சொன்னேன் நான், எனக்கு நிறையா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வீட்டுக்கும் எல்லாரையும் தெரியும், எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி தான். ஸோ என் அப்பா அம்மா கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து பிரதீப்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி இங்கே போனாங்களா வந்தாங்களா சொன்னால் அவங்களும் எக்ஸைட் அப்படியா ஓகே ஓகே நாங்களும் ஹாய் சொல்கிறோம் சொல்லி ஹாய்லாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்க ஃப்ரீ தான் கொஞ்சம். நல்ல டைப். மாமனார் மாமியார் கொஞ்சம் ஜோவியல் அந்த மாதிரி. ஸோ அதனால கம்ஃபர்டபுளா போயிருச்சு. ஆமா. இப்போ நம்ம காலேஜ்ல நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அப்படின்னா நம்ம மட்டும் லவ் பண்ண மாட்டோம், நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்ம போய் அடிக்கிறது சண்டை போடுறது, ஏன் பக்கத்துல வராத நடந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஆமா. அந்த மாதிரி ஏதாவது. இது காலேஜ்ல வந்து நான் அவங்க கூட பேசினது கிடையாது. ஸோ அப்போ விட்டுருங்க அதை. அப்போ இருக்கு ஒரு 2-3 பேர் அவங்க இது பண்ணுறாங்க. நான் யாரு நம்ம யாருமே சொல்லல, சொன்னா அவங்களே முடிச்சு விட்டுருவாங்கன்றதுனால அப்படியே அங்க விட்டுட்டு பொறுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டோம். பட் இந்த பேச ஆரம்பிச்ச அப்புறம் வந்து நான் பேசுற டைம்லயே வந்து அவங்களுக்கு பொண்ணு பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுல. காலேஜ் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல வந்து அங்க இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுல பேச ஆரம்பிக்கல. சரிங்களா? எங்க வீட்டுல கடைசி நானா போய் கேட்டாதான் வந்து அந்த மாதிரி தான் இருந்தாங்க, அவங்க பேச ஆரம்பிக்கல. பட் ஜெனி வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே வந்து they were trying to look for guys and all. அப்போ அங்கிள் எந்த அளவுக்கு என் கூட நல்லா பேசுவார்னா, என்கிட்ட கால் பண்ணி இப்போ எதனா ஒரு ரெஃபரன்ஸ் வருதுன்னா என்ன செக் பண்ண சொல்லுவார். அதாவது ப்ரோ இவங்க கூட படிக்கிறவங்க வந்து அலையன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில அலையன்சஸ்ல வந்துட்டு அவங்களும் கேட்பாங்களா உங்க ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன் எப்படி பொண்ணு எப்படின்னு. நல்ல பொண்ணு ப்ரோ ப்ரொசீட் பண்ணுங்க. எங்க அப்பா அம்மா வந்து கேட்பாங்க ஆண்டி ப்ரொசீட் பண்ணுங்க, என்கிட்ட வந்து நீயே கன்சிடர் பண்ணக்கூடாது, ரொம்ப நல்ல பையன். அவன் என் ஃப்ரெண்டு, நிஜமாலே நல்ல பையன், எப்படி நல்ல பையன். அவர் என்ன சொல்ல முடியும்? அவர் ஒரு லெவலுக்கு லவ் பண்றத தாண்டி ஓகே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் வச்சு கொடுக்குறேங்கிற லெவலுக்கு போயிருக்காரு. அதான் ப்ரோ அவங்க சொன்னதை நான் சீரியஸா எடுத்து, நான் லிட்டரலி ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் அந்த அலையன்ஸை நான் சீரியஸா எடுத்து அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசி அப்புறம் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகல. பட் அவங்க சொன்னாங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்தோம். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஒரு என்ன ஒரு 6-7 இயர்ஸ் அட்லீஸ்ட் இருக்குமா. ஆமா அது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ப்ரோ. அது என்னன்னா எப்படி ஆச்சுன்னா தெரியல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ், எதுவுமே அந்த பேஸ்ஃபுல்லே போல. அது எப்படின்னா டெய்லியும் பேசினா தான் அந்த மேபி அது வரலான்னு தோணுது, தெரியல எனக்கு. பட் ஆனா வந்து வாரத்துல ஒரு 3 நாள் தான் பேசுவோம் மேக்ஸிமம். எதனா ஒரு விஷயத்துக்காக பேசுவோம், அதுவும் ஒரு கான்டென்ட்லாம் பேச மாட்டோம், சும்மா சாப்பிட்டு அதெல்லாம் கேட்டதே கிடையாது. வேற எதனா ஒன்னாதான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி போயிட்டு. பட் அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் வந்து போகும்போது தான் எனக்கு புரிஞ்சு, அந்த க்ளோசர் டு கோவிட் அந்த டைம் வரும்போது எனக்கு புரிஞ்சது வந்து என்னன்னா, ஒரு வாட்டியும் நான் சொல்லி அனுப்பும் போது எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு எஸ் சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள எனக்கு வர ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து ஸ்லோவா வந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு எஸ் சொல்லிடுவாளோன்ற பயம் வந்து உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு என்னன்னா வந்து லைஃப்ல ப்ரொபோஸே பண்ணது கிடையாது. ஸோ அந்த பயம் நோ சொல்றத தாங்குற அளவுக்கு தெரியல எனக்கு. அந்த டைப்லேயே வளர்ந்துட்டதுனால தெரியல.
ஸோ பட் அந்த கோவிட் டைம் வந்து நல்லா புரிய வச்சிருச்சு, முடியாது நம்ம ட்ரை பண்ணி ஆகணும், ட்ரை பண்ண அதுவும் அப்பா அம்மா லவ் மேரேஜ் உனக்கு அசிங்கமா இல்லையாடா போய் சொல்ல கூட இல்லைனா அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு சரி ஓகே அந்த டைமில் வந்து போய் பேசணும். பட் அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயம். அதனால வந்து என்கிட்ட வந்து ஆக்சுவலாக நல்லா பேசுறவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து ஆக்சுவலாக அவங்க தங்கச்சி நல்லா பேசுவாங்க. 7th ஸ்டாண்டர்ட் அவங்க ஆக்சுவலி அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க இந்தியா வந்து. அதுக்கப்புறமா பிஜி ஒர்க் அதெல்லாம் இருக்கு இங்கே தான் பண்ணதெல்லாம். ஸோ அப்போ வீட்டுக்கு வருவாங்க, நானும் இங்கே வருவேன். லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டோட ஃபேமிலியாக நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து ஒரு சாம் இருக்கு. எல்லா ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பெட்டாயிருவாங்க, நீ பாத்துக்கோப்பா அந்த மாதிரி டைப்ஸ் போயிடும் ஒரு பாயிண்ட்ல. எழுதி வச்சிடலாம் போல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். என்னோட சிஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு 8 years டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஷீஸ் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க. அதனால இப்போ அதே 8 வருஷம் இருக்கு. பெரிய ஸோ அவன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைப்ஸ். அவள் சின்ன பொண்ணு மாதிரிலாம் இருக்கணும், நல்ல மெச்சூர்டான பொண்ணு. ஸோ எனக்கு அப்புறம் என்ன நிறைய தெரிஞ்சது வந்து என் தங்கச்சி தான். அவளும் வந்துட்டு ஷீஸ் வெரி க்ளோஸ் அண்ணான்னு சொல்லிட்டு லைக் ஃபேமிலி கூடயே வந்துட்டு ஹி பிகேம் க்ளோஸ். அது அவங்க காலேஜ் சூஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் வந்து கெரியர் கைடன்ஸ் அது இதெல்லாம் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இஃப் தேர்ஸ் ஒன் பர்சன் வில் கீப் இட் அஸ் அ சீக்ரெட்னா வந்து இவங்க ஒருத்தங்களா தான் இருக்க முடியும். நம்மளும் கொஞ்சம் நம்பர் ஆளாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில இருந்து சரி பேசிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி அக்காவை வந்து ரொம்ப பிடிக்குமா எனக்கு. பட் ஆனால் வந்து ஒரு பயம் இருக்குது, தெரியல இது என்ன சொல்லுவாங்க எதுன்னு தெரியல. பட் நீ உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா போகவே மாட்டாங்க. ஸோ நீ சொல்ல எப்படி என்ன இந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன் நான். அவங்க உடனே அழுதுட்டாங்க. அழுதுட்டு இந்த மாதிரி அக்காவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கானா எஸ் சொல்லுவாங்களான்னு 100% தெரியாது, பட் 90% எஸ் சொல்லிடுவாங்க உங்களுக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா. எனக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி 200 பேருக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இருக்கு 21ல. ஸோ கண்டிப்பா நோ சொல்லுவாங்கன்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இதை பேசினா. பட் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணது என்ன ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. சரி ஓகே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், இந்த ஒரு ஆங்கிளில் வந்து பேசலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் எப்படின்னா அழுதுட்டாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு. இல்லை தங்கச்சி அழுது அதை வந்து அவங்க சொன்னது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே இதை பண்ணுறோன்னா நம்ம நல்லா பண்ணணும், சும்மா போனோமா நோ சொல்லாத அளவுக்கு பண்ணணும். அது மட்டும் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு அன்னிலேருந்து ஆரம்பித்தேன். என் தம்பிகிட்ட சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக தம்பி இருக்காங்க, அவங்களும் வெளியூரில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசினேன். அவன் வந்து ஃபேமிலி டிபார்ட்மெண்ட், தங்கச்சி ஜென்சி அவங்க ஜெனியோட தங்கச்சி வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காக. ஸோ பேசுறதுக்காகனா என்னன்னா அதை டெவலப் பண்ணுவாங்க. அங்கேருந்து அண்ணனுக்கு கல்யாணம் தேவை, அண்ணனுக்கு வயசு வந்துருச்சு, அண்ணனை வீட்டை விட்டு அனுப்புவோம், இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தம்பி ரெடி பண்ணி தம்பி ஹெல்ப் பண்றாரு. தங்கச்சி வந்து தங்கச்சி வந்து வேற மாதிரி. நான் வந்து இதெல்லாம் பார்த்தோம், நாங்க போயிட்டு ஜோடிதெல்லாம் பார்த்தோம். 6 மாசத்துல அக்காக்கு வந்து கல்யாணம் ஆயிரும். இப்போ பையெல்லாம் பார்க்காதீங்க, அடுத்த 6 மாசத்துக்கு பையன் பார்க்காதீங்க. இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து வந்து சப்போர்ட்லாம் பண்ணிருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து மே மாசம் போயிட்டு எங்க வீட்டில் உட்கார வச்சு பேசினேன். பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அவங்கள லூஸ் பண்ணிடுவோன்ற பயம் வந்துருச்சு. இங்க எங்கேயுமே நான் பிக்சர்ல இல்ல ப்ரோ, நான் பாட்டுக்கு ஒரு லைஃப்ல ஒரு முறையில பரவாயில்ல சாப்பிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இவங்களை வெளியே வாங்க, வெளியே கூப்பிட்டு போங்கடா ஒரு நாள், ஃப்ரெண்டு அவங்கள வெளியே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். ஸோ வீட்டுக்கு போகிற அன்றைக்கி வந்து ஜென்சி சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ கால் இருக்குது, அந்த வீடியோ காலில் வந்து என் டீச்சர் வராங்க, ஸோ ரெடி ஆகிடுங்க, நான் போகிறதுனால ரெடி ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேஷ்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போயிட்டு காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து உங்கள் பையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அங்கிள் நீ பையன் தான் பயந்து அங்கிள் அது கிடையாது, ஹெவியான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு, நீ பையன் மாதிரி தான்ப்பா எனக்கு இத்தனை நாள் தெரியுமே பையன் மாதிரி தான்ப்பா அப்படின்னு. இல்லை அங்கிள் 1 செகண்ட் திருப்பி விழுந்துட்டு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அப்படின்னா ஆன்ட்டி வந்து கேட்டாங்க சன்னா சன் இன்லாவா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு நான் உடனே வந்து சன் இன்லா அப்படின்னு சொன்னோன்னே ஆன்ட்டிக்கு வந்து இன்னும் டவுட்டு, இவன் தங்கச்சி கிட்ட பேசுறது ஜென்சியை சொல்றானா அவங்களா கேள்வியை கேட்குது. ஜெனி தான் ஆன்ட்டி, ஜெனி வந்து ஃபேமிலி எடுத்துன்னு ஆசைப்படுறேன், நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அப்படி அது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட தான் கால் பண்ணி கேட்பாரு யாருன்னா வராங்களா என்ன அப்படி ஸ்டைல் அப்படி உட்காந்துரு அங்கிள் உட்காருப்பா
டேக் யுவர் சீட் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 hours வந்து இன்டர்வியூ பண்ணாரு. இன்டர்வியூ வேற போச்சா? சூப்பர். இன்டர்வியூனா வந்து என்னை பற்றி அவர் எதுவுமே கேட்கல. ஏன்னா அவருக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் கூட இருந்திருக்கேன் அப்படின்றதுனால தெரியும் அவங்களுக்கு. பட் ஆனால் வந்து அவங்க கேட்டது என்னன்னா, எனக்கு நான் எப்படி ஜெனியை பார்க்குறேன், வாட் இஸ் ஜெனி டு மீ, ஏன் வந்து நான் ஜெனி இது பண்ணுறேன். அவங்க வந்து இந்த மாதிரி 200 ப்ரொப்போசல்லாம் இந்த இதெல்லாம் போயிருக்காங்களே, அதனால எதனால இத்தனை நாள் நீ இப்போ சொல்லாது இப்போ எதுக்கு வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஜெனியூனா என்ன நம்ம பசங்க ஆமாம் அப்போதே வந்து தைரியம் இல்லை, இது வந்து இதுதான் நடந்துச்சு. பட் ஆனால் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, முன்னாடி சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பொண்ணுகிட்டே சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லிட்டதெல்லாம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் அங்கிள் ஆன்டி அவங்களோட நிறைய பேசியிருக்கேன். இங்கே வந்து நான் பேசும்போதெல்லாம் வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோ. நல்ல மெக்கானிக்கல் பசங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஃப்ரெண்டாக கிடைக்கிறதே பெரிய விஷயம். சீரியஸ்லி ஸோ கிடைக்கிறதே பெரிய அது நல்லா ஷேர் பண்ணுற அளவுக்கான ஒரு பாண்ட் இருந்துச்சு. ஸோ அதை உடச்சிருக்க வேணாமேன்றதுனால அப்படியே வந்து இருந்தது. அங்கே சொன்னோன்னா அங்கிள் வந்து ஒரு 2.5 hours முடிச்ச அப்புறம் ஒரு ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஐ ஸ்டாண்ட் வித் யூ, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? ஆமாம், நிஜம் பெரிய சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்பயுமே நான் கேட்டதுன்னா, ஒரு நாள் இதை வந்து உங்கள் பொண்ணுகிட்ட பேசாமல் இருங்க, ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து எதுவுமே கேட்காதீங்க. இந்த ஒரு நாள் வந்து ஐ வாண்ட் டு, முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள். ஸோ இங்கேருந்து வந்து அந்த ஒரு நாளில் வந்து ஐ வாண்ட் டு டெல்லர். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் பெர்மிஷன்லாம் வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு வயசு வந்து லவ் பண்ணுற வயசு கிடையாது இதுக்கு மேலே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் ப்ரப்போசல் தான். ஸோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு வேற லெவலுங்க. போயிட்டு ஆன்ட்டியும் வந்து ஆன்ட்டி அழுதுட்டாங்க. ஆக்சுவலாக ஆன்ட்டிக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து தங்கச்சி அழுதுட்டாங்க, ஆன்ட்டி அழுதுட்டாங்க. ஓகே, சக்சஸ். அங்கிள் மட்டும் தான் அந்த ப்ராசஸ்லாம் போச்சு. ஓகே, அங்கே வந்து அது இதுவாயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு என்ன வந்து ஓரளவுக்கு பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ் நோ சொல்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அந்த தைரியமாக எடுக்கலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் June 1 இது சரிங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி June 1 வந்துட்டு இதே நீங்கள் இப்போ உட்காந்துருக்கு இதே இடத்துல வந்துட்டு அங்கிள் ஆண்டியை வந்து இங்கே கூட்டு வர வச்சுட்டு நான் வந்து இவங்களை வெளியே கூட்டு போயிருந்தேன். அன்றைக்கி காலையில் வெளியே போகலாம் நம்ம வெளியே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் வெளியே கூட்டு வந்துட்டு அங்கிள் ஆண்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பா அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்க. தங்கச்சி தம்பிலாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாள் பிளான் வந்து ஒரு 6 months போயிட்டுருக்கு. பட் அன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகுது. அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ அன்றைக்கி காலையில் வந்து இவங்களை கூட்டு போயிட்டு இங்கே தெரிஞ்ச ஒரு சலூன் ஒருத்தர், ஸோ அவர்கிட்ட போயிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு 2 hours எங்களை வந்து பிடிச்சிருக்கணும். ஓகே, சலூன் எடுத்து வச்சாரு கண்ணில், வாயில் எடுத்து வச்சாரு. நான் வந்து நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி வந்தவன் தான் நான் இங்கே. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து இப்படி பிளான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன் நான். இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் ஃப்ரெண்ட், அவரும் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரையும் வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணும், நான் சில விஷயங்கள் பிளான் பண்ணுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நான் பண்ணுற விஷயம்லாம். பார்த்தீங்களா இங்கேருந்து கீழே, ஸோ 9th floor இருக்கிறதுனால இங்கேருந்து தெரியும் நாங்கள் பண்ணுற விஷயம்லாம். இங்கே தான் சலூன் வந்து நம்ம பிரிட்ஜ் பார்த்தோம்ல அங்கே சலூனு, இந்த சைடு வந்து காலேஜ். ஸோ காலேஜில் தான் வந்து அடுத்த பிளான். சரிங்களா? ஸோ அங்கேருந்து வரோம் ஒரு 2 hours. அதுக்குள்ளே இங்கே வந்து நான் எல்லாம் சொல்லிட்டு வரதுக்கு 2 hours ஆகிடுச்சு. சரி ஒரு வாக் மட்டும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு வாக் மாதிரி கூப்பிட்டு வந்து அங்கேருந்து காலேஜ் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்ததுதான் தெரியும், ஒரு 500 meters கிடையாது. அப்படியே நடந்து காலேஜ்குள்ளே போனோம். ஸோ காலேஜ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் அங்கே தங்கச்சிங்க ஆல்ரெடி தம்பி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க எல்லாமே. ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் அழகாக. அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா 4 yearsல ஒரு இடத்துல வந்து பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணேன். அந்த சிரிச்ச இடம், அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக போயிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன் நான் ஒரு ஃப்ளவரோட. அவங்க அதுக்கு இல்லைங்க எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு ஷாக்கு, பிராங்க் எதுவும் பண்றாங்களா, என்னடா திடீர்னு கூட்டு போய் பூவெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு எனக்கு இது ரியலைஸ் ஆயிருக்கு. எனக்கு முதல்ல ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. நான் எதுவுமே உடனே நான் வந்து ஹக் பண்ணிட்டேன். நான் வந்து எதுவும் எனக்கு வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஒரு என்ன எப்படி சொல்றான், ஓகே சொல்லாமா வேணாமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, யோசிப்பே கிடையாது. சொன்ன உடனே நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னன்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன ப்ரொப்போசல்லாம் என்ன காலேஜ் வாசல்ல யாரும் இல்லாத இடத்துல எங்க பார்த்தோமோ அதே இடத்துல பூவெல்லாம் கொடுத்து ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் அது லாஸ்ட் ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு கையில் பூவை கொடுத்துட்டு சரி ஓகே உன் வீட்டில் இப்போ வந்து ஒத்துப்பாங்கன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் கன்வின்ஸ் பண்ணுறது. பேசாம ஒண்ணு பண்ணுவோம், லிவிங்ல இருப்போம், எப்போ அவங்க ஒத்துக்கிறாங்களோ அப்போ
அதாம்ல வர்கீஸ் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஐயோ என்ன என் வீடு லிட்டரலி 5 minutes away ப்ரோ, அம்மா வீடு. நான் 5 நிமிஷத்துல என்ன சொல்லிட்டு லிவின் வருவேன். எனக்கு ஐயோ கரெக்ட். அப்படியே போயிருந்துவாங்க, லிவினாச்சும் ஒன்னாச்சு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு மாதிரி. பட் அந்த ஃபுல் கான்வர்சேஷன் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அவங்க வேற ஒன்று பிளான் பண்ணிருந்தாங்க. சொல்றோம் அது உங்களுக்கு பிளான்ல தெரியாதுல, வீட்ல பண்ணி எனக்கு இல்ல ஐடியாவே ஆஃபீஸ் கால்ஸ்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஓகே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஃபைன், ஒரு நல்ல விஷயம் நடந்தது. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ பூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ்க்ளூசிவான்னு தெரியல, இது மற்றவங்க கிட்ட சொல்லாமா சொல்லக்கூடாதா, இவ எப்படி இது பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே, உங்கள் வீட்டில் இருந்து எனவே அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ போய் அவங்க கிட்ட வேணா ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணலாம், நம்ம மேபி கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தம்பி இது மாதிரி ஊருக்கு போகிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பயம்லாம் சொல்லி நான் அனுப்பிட்டு தான் நான் வரேன் பிரதீப்பை பார்க்குறதுக்கு. இவங்க சொல்கிறாங்க, ஓகே ஃப்ரெஷ்னப் ஆகும்போது நான் வந்து உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், மேட் அ வீடியோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து எனக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சப்பா, ப்ரொப்போசலாம் பண்ணியிருக்காங்க, வீட்டிலலாம் சொல்ல போகிறோம், இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்கே, ரேண்டம் டியூஸ்டேங்க. எனக்கு நிறைய எமோஷன்ஸ் டுகெதர், என்னடா இது இப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டேன் உள்ள. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு 7 o'clock 7:30 ஆகிடுச்சு ஈவினிங் நடக்கும் போது. ஸோ இருட்டிடுச்சு உள்ள. ஸோ எனக்கு தெரியும் இல்லையா, இவங்க வெளியில் போயிருக்காங்க, தம்பியை ட்ராப் பண்ண போயிருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லை, அதனால வீடு இருட்டாக இருந்துச்சு. உள்ளே நுழைஞ்சோன்னே நேராக வந்து டிவி தான் போட்டோன்னே வீடியோ ரெடியாக இருந்துச்சு. வீடியோவோட லைட் மட்டும் தான் எனக்கு தெரியுது. நான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட், சரி ஏதோ பயங்கரமாக நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டேன் ரெடியாகி ஓகே வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு விட்டுட்டு இவங்களால காணோம். நான் சரி ஓகே ஃப்ரெஷ்னப்பா வரந்தானே வந்தாங்க, போயிருப்பாங்க போலக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வீடியோவில் என்க்ரோஸ் ஆகிட்டேன். வீடியோ ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எனக்கு கண்ணுல இருந்து இப்படி போலன்னு ஊத்துற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலா ஒரு கியூட்டான வீடியோ ஒன்று செஞ்சு வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அங்கதான் வந்து அங்க ஐ லவ் யூ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன் என்னன்னா, ஓகே இப்போ சொல்றேன் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன், இதுல தான் வந்து என்னோட ஆக்சுவல் அந்த 10 வருஷத்தை வந்து காமிக்கணும், வீடியோல தான் காமிக்கணும். அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் நான். ஸோ சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து, ஸோ அதில் வந்து பேசிக்காக என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து, இந்த மாதிரி 10 வருஷம் எனக்கும் இங்கேருந்து பார்த்தேன்னா ஒன்று, எனக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் ரெசனேட் ஆகுது. ஆமாம் அங்கே வந்து நான் அந்த மாதிரி சிரிச்சேன், அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து பேசிட்டு அந்த வீடியோவில் வந்து வி ட்ரை டு எக்ஸ்பிரஸ் எவ்ரிதிங். அதை சொல்லி முடியும் போது வந்து ஒரு பாட்டு அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்க, அது கரெக்டாக வீடியோ முடிஞ்சோடனே வந்து எனக்கு அது ஃபுல்லாக தொண்டை அடிக்கிற மாதிரி எனக்கு ஆமாம் நிற்குது. எனக்கு வந்து என்னடா ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கேன். அந்த ஓவர்வெல்மிங்காக இருக்குது அந்த மொமெண்ட்டில். பாட்டு முடிஞ்ச உடனே லைட்ஸ் ஆன் ஆகுது, ஃபுல்லாக எல்லோ லைட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, கீழே ஃபுல்லாக பலூன்ஸ் இருக்குது. திரும்பி பார்த்தா என்னோட சிஸ்டர் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்டாக கையில் பலூன்ஸோட உள்ளே வராங்க. எனக்கு புரியல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள பார்த்தோன்னா ஐ ஸ்டார்டட் கிரைங் பிகாஸ் வி குட் அந்த ஒரு வைப் அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்பா அம்மா வராங்க, அவங்களும் ட்ரெஸ்டா ஒரு ட்ரெஸ் கோட்ல இருக்காங்க. எனக்கு புரியல இவங்க வீட்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்தாச்சு, இவங்களுக்கும் ட்ரெஸ் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இது பண்ண அவங்க அப்பா அம்மா, பிரதீப்போட அப்பா அம்மா அவங்களும் வராங்க, என்டையர் ஃபேமிலிஸ் ஹியர், பிரவீன் தம்பி இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு வந்து டூ மெனி கொஸ்டின்ஸ் உள்ள. என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா, அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங், அதிசயமா இருக்கு இதெல்லாம். அதுக்கு மேல ஆமா எல்லாருமே பயங்கர ஹாப்பி, எல்லாரும் பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. இவங்க வந்து என்ன பிளான் பண்ணிருந்தாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு they had a rehearsal and all plan. 1000 years னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த எப்ப ஃபேமஸ் அது கொஞ்சம். ஓகே சோ அந்த பாட்டை போட்டுட்டு அதுல வந்து ஒரு பீக் ஒன்று வரும், I have died அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நல்லா ஹையா போகும் அது. ஸோ பிளான் என்னன்னா, அதுக்குள்ள இவங்களாம் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி வந்து பூ இல்ல ஃபர்ஸ்ட் சாலரியில வந்து ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாலரியில வாங்கி இந்த ரிங்கை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வந்து முட்டி போட்டா இவங்க இன்னும் அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங் வந்து கொடுத்தேன். ரிங் வந்து வாங்கிட்டு ஸோ அப்போதான் வந்து எனக்குமே தெரியுது, இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இவங்களுக்குள்ள அவ்வளோ இருந்திருக்கு. அப்பவே ப்ரோ கையோட என்கேஜ்மெண்ட் ப்ரோபோஸ் பண்ண அன்னைக்கே கூட்டிட்டு வந்தாச்சு, மொத்த குடும்பத்தை வச்சு என்கேஜ் பண்ணியாச்சு. ஆமா இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து 2014லயோ 15லயோ போயிட்டு நான் இவங்க கிட்ட நான் ப்ரோபோஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு நாள் நான் இருந்திருக்குமானே தெரியல. கஷ்டம், வேலைக்கு போகாம இருந்த டைம், அதுக்கப்புறம் தான் நான் பிஜி பண்ணேன், அவங்க அதுக்கப்புறம் தான் படிச்சாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் இன்னைக்கு தெரியல. நீங்க வந்துட்டோம், நாங்க சொல்லிடலாம் நாங்க நல்லா இருக்கோம், இது சூப்பர் ஈஸி இது அப்படிலாம் சொல்லலாம், சண்டைக்கு பெருசா இல்லை இதெல்லாம் சொல்லலாம் நாங்கள் இன்னைக்கு. பட்
அது நடந்திருந்தா தெரியல எனக்கு. மேபி அதே மாதிரி வந்து வேற இருந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்ல வந்து அந்த வயசுல நான் சொன்னதுனால தேவர் ஓகே. நான் 24 வயசுல போய் சொல்லியிருந்தா அவங்க இன்னும் அதிகமா நம்ம நினைச்சிருப்போம். ஓ பையனுக்கு எங்க இந்த பொண்ணை பிடிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா டெஃபினட்டா. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு. அட் சேம் டைம் ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா கொண்டு போனோம், சொல்லிருக்கலாமே இவ்வளவு எனக்கு இருந்தாலும். அதெல்லாம் இல்ல ப்ரோ, எனக்கு ரொம்ப ஜாலியா பிடிச்சிருந்துச்சு. இருக்கீங்களா? இது பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த 10 வருஷம் இது தேவைப்பட்டுச்சு. அவர்தான் ஒன் சைடா போட்டு லவ் பண்ணி ஃபீல் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்ப நடந்தது அந்த சம்பவம்? எப்ப நடந்தது, எப்படி நடந்தது? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போய் ஃப்ரெண்டோட கல்யாணம் அங்க என்ன நடந்துச்சு? இது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அவனுக்கும் பேச்சுலர் பார்ட்டி. பேச்சுலர் பார்ட்டி. பேச்சுலர் பார்ட்டினா நிறைய பேர்லாம் கிடையாதுங்க, 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரிங்களா, 2 பேர் போனோம், நிறைய பேசணும். கல்யாணம் மாப்பிள்ளையும் நீங்களும்? கல்யாணம் அப்படி நானும். ஓகே சரிங்களா. மறுநாள் அவருக்கு கல்யாணம். மறுநாள் அவருக்கு இத பதிவு பண்ணிக்கணும் மக்களே. ஐயோ பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நிறைய பேசணும். சின்ன வயசுலன்னு தெரியும். சரிங்களா, தெரியாது. நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் குடிக்கிறோம். 2 பேரும் உட்காந்து லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சோம். பட் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அவன் பயங்கர லவ் வந்துச்சு. யார் மேல? ஜெனி மேல. கால் பண்ண ஜெனி, இப்ப கால் பண்றான், இப்ப வர சொல்ற ஜெனி. நான் ஜெனி மட்டும் தான் என் வாழ்க்கையில் நம்புவேன். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்கு போக தான் ட்ரை பண்ணி தான் என்ன கூப்பிட்டாங்க. வண்டி அங்க மாட்டிடுச்சு, டிரைவ் பண்ண வேணாங்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. பட் அது டைம் ஆக ஆக கொஞ்சம் ஹை ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ கால் பண்ணேன். நான் கால் பண்ணி கூப்பிட்டேன். வந்த உடனே வந்து இருந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்து கூட இருந்தாங்க. ஞாபகம் இருக்கு இல்ல? இருக்கு. அங்கிருந்து ஆட்டோல அவங்க சொல்லிதான் இருக்குங்க. கேட்டீங்க? ஓகே, நீங்க சொல்லிடுறேன். இப்போ அவர் போன வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவருக்கு ஞாபகம் இருக்காது. அவரு வேற ஒரு உலகத்துல இருந்திருப்பாரு அவரு. நீங்க ப்ரோ போயிட்டு இங்க பக்கம் தான். ஸோ நான் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு, அவங்க டிரைவ் பண்ண வேணாங்கிறது தான் ஆப்ஜெக்ட், வேற எதுவும் கிடையாது. மற்றபடி தே குட் டு ஹேண்டில் தெம் செல்ஸ். கொஞ்சம் அன்னைக்கு பேச்சுலர்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா, எப்படி என்ன குடிச்சாங்கலாம் தெரியல, பட் சம்ஹவ் அது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள அந்த ஆட்டோவில் அனுப்பிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் நான் மெயினாக போனேன். போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ண போன இடத்துல ரொம்ப ஹை ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து எங்களால் ஹேண்டில் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிற அளவுக்குலாம் முடியல. அதனால சரி, ரொம்ப அவங்களையும் கஷ்டப்படுத்தி ஊரையும் எழுப்பி விட்டு அதெல்லாம் பண்ண வேணாம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். கடைசியில் வந்து சரி ஓகே இங்கே இருக்கட்டும், நான் இருக்கேன் அவங்களுக்கு பக்கத்துல. மெயின் ரோடா இல்ல கொஞ்சம் சேஃபான பிளேஸ்? ஃப்ரெண்டோட வீட்டு வாசல்ல தான். பிரச்சனை இல்ல. அது இவங்க மெயின் பிரச்சனை என்னன்னா வந்து அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிர கூடாதுன்றதுதான். ஆமா, நீங்களும் கால் பண்ணி சொல்ல முடியாது இந்த மாதிரி குடிச்சு போட்டு கீழே கிடக்குறாங்க வாங்க தூக்கிட்டு போலாம்னு சொல்ல முடியாது. அவங்க எதுவும் தப்பா யாரும் எடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடலாம். வேற யாருக்காச்சும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்லாம அவங்களுக்கு தப்பா அது கன்வே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன ப்ரோ ஆயிர போது, என்னைக்காச்சும் அதை எப்பயாச்சும் தெளிஞ்சுதானே அவனுக்கு தெரியட்டும். காலையில ஒரு 4-5 o'clock போல தெரிய ஆரம்பிச்சது. எழுப்பி ஒண்ணும் இல்லப்பா வீட்டுக்கு கீழே தான் இருக்கும், சாவி கையில வச்சுக்கோன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு நான் வந்து வந்துட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி தேவர் ஃபைன். அதுக்கப்புறம் ப்ராப்பரா அழகா கல்யாணம் நடந்துச்சு. சீரியஸ்லி இதெல்லாம் எனக்கு இமேஜின் பண்ணும்போது படத்துல அப்படி பார்த்த மாதிரி ஒரு ஜாலியா என்ன தோணுச்சு. இங்க படுத்து கிடக்குறாரு, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பாத்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க, இப்படி கிடக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் தோணுங்க. ஓடி இருக்கும். அது என்னன்னா அடுத்த நாள் சொன்னாங்க நமக்கு வந்து லைட்டா நாயை பார்த்தா பயம். அவங்களுக்கு டாக் லவர், அவங்க நமக்கு டாக் கொஞ்சம் பார்த்தாலே அது அப்படி வருதுன்னா நம்ம எப்படி போவோம், பைக்ல எத்தனையோ வாட்டி வந்து போகும்போதுதான் கடிக்க வந்திருக்கு. சோ அந்த பயம் இருக்கு 2 பேருக்கும், இவங்களுக்கும் சரி அவங்க ஃப்ரெண்டுக்கும் சரி. நாட் வெரி பெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அவனை வந்து 4 வாட்டி கடிச்சிருக்கு. அவன் சொன்னதுனால எனக்கு வந்து கடிக்க கூடாதுன்னு பயம். சோ அன்னைக்கு வந்து நானும் டாக் லவரா மாறிட்டதா சொன்னான். தலைவன் நாயை கட்டி பிடிச்சி தூக்கிருக்காரு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது இருக்கா சொல்லு. அதுவும் டாக்னா அது வீட்டு டாக்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் டாக். என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் ரேர் சினாரியோ ப்ரோ. இதை வச்சு நம்ம ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் 10 வருஷம் எனக்கு இவங்களை தெரிஞ்சதோட ஒரு அட்வான்டேஜே அதுவே நெகேட் ஆயிடும். நான் இதெல்லாம் வந்து நான் ஜட்ஜ் பண்ணேன்னா அப்போ நான் அவங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுறேன். மறுநாள் காலையில எப்படி இருந்தது சிச்சுவேஷன்? காலையில நான் அழுதது வேற ஒரு ரீசன். அழுதுட்டீங்களா? அது நான் அவன் கல்யாணம்
எனக்கு அது கேட்க மறந்துட்டு கல்யாண மாப்பிள்ள என்ன நல்லா போச்சு. கரெக்டா இருந்துச்சு போயிட்டு கல்யாணம் நல்லா ரெண்டு போச்சு. பேருமே they were வேற fine. மண்டபத்துக்குள்ள போய் நுழைஞ்சிருப்பாரா எங்க காணோம். நீயா நான் சொல்ற வரைக்கும் அவங்ககிட்ட அதை பத்தி நான் எனக்கு அவங்க பேசினதே கிடையாது. சொன்ன ஷாக் ஆயிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் எனக்கு ஐயோ என்ன இதை போய் சொல்றாங்க, இது எப்படி கன்வே ஆகும்னு தெரியல. எனக்கு நிறைய எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் இல்ல எனக்கு வந்து இது அதான் அது ஒரு ஃபேஸ் ஆஃப் மீ. அது நடந்துச்சு என் லைஃப்ல. சரிங்களா, அதை வந்து எல்லார்கிட்ட வந்து மறைச்சிடலாம் நான். பட் அது தெரியாம என்கிட்ட பேசும்போதுலாம் வந்து என்னமோ நான் நல்ல மாதிரியே நிறைய பேர் வந்து பேசுவாங்க. சரி ஓகே, இது நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்ல. இப்போ எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஈஸி. இப்போ ஒரு விஷயம் என் லைஃப்ல நடந்திருக்கு. அது வந்து அது எனக்கு தெரிஞ்சது ஒரு எந்த விதத்துலயும் கெட்ட இன்சிடென்ட் இல்ல, it was just a memory bro. அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு நடக்கட்டும்னு வாலண்டியரா வர்ற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நடக்காது. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரிலாம் ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து வருங்காலம் கட்டிக்கு போற மனைவியே வந்து தனக்கு பாதுகாவலி மாதிரி பக்கத்துல உட்காரதெல்லாம் நடக்கும். சீரியஸ்லி. ஆமா, சோ அது ஆக்சுவலா பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி அவங்க பேசாதது, அதை பத்தி எங்கேயுமே இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசல. அன்னைக்கு கூட நான் தான் அதை ஓப்பன் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு அப்பல இருந்து. ஸோ நீ என்ன கோபிநாத் கேட்டப்போ வந்து எனக்கு அதுதான் வந்து தோணுச்சு அண்ணன் கேட்டப்போ. எல்லார் வாழ்க்கையிலயும் லைக் ஆமா நடக்கிற ஒரு எனக்காச்சும் ஒரு நாள் நடக்கிற ஒரு தப்பு தானே அவங்கள மீறி. எனக்கு இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரதர் தான் வந்து கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி ஜெனிஃபர் மாதிரியான ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு, ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவங்க நான் நினைச்சேன். ஆனா பிரதர் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துட்டாரு தெரியுமா, இந்த சைடு ஜெனிஃபர் மேம் தான் கொடுத்து வச்சவங்க. சீரியஸ்லி உங்க லைஃப் ஜேர்னியும் சரி, உங்க லவ் ஸ்டோரியும் சரி, உங்களோட லவ் ஸ்டோரி அவர் தனியா கஷ்டப்பட்டு இருக்காரு. நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த நீயானால தான் நான் ஒரு டாபிக் பார்த்தேன். கோபி அண்ணா கேட்பாங்க, உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக். ஹெலிகாப்டர்ல இருந்து வரங்க இறங்கணும் சார், கப்பல்ல கல்யாணம் சார், ரெட் கார்பெட் போட்டு நடந்து வரணும் சார்ங்கிற மாதிரி பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இப்படி இருக்கணும் மாப்பிள்ளை. 2 வீட்டுக்கும் பஞ்சாயத்து இல்லாம பேசி கல்யாணம் பண்றதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் லவ் பொறுத்த வரைக்கும். அந்த வகையில நிர்மல் மாதிரி ஒரு மாப்பிள்ளை பையன் கிடைக்கிறதுலாம் கொடுத்து நான் பையன் நானே சொல்றேன்னா பாத்துக்கிறேன். உண்மைதான் ப்ரோ. நான் வந்து இல்ல அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைஃபா வந்து கண்டிப்பா இது கண்டிப்பா வரைக்கும் எல்லாமே நல்லா அழகா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த நீயானால வந்து கண்டஸ்டன்டா போயிருக்கீங்க. ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஜட்ஜஸா போய் உட்காரணும். பயமா இருக்கு நீங்க சொல்ல. அனைத்து குவாலிட்டியுமே இருக்கு உங்க 2 பேர்கிட்ட இருக்கு. தாராளமா போய் உட்கார்ந்து பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு கியூட் கப்பிள். நிறைய மொமெண்ட் வந்து லைஃப்ல சேகரிச்சு, நிறைய மெமரிஸ் வந்து சேகரிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.